நான் தமிழர் கட்சி சீமான் என்ற பொண்டு பயலை கேட்குறேன். இவிஎம் மிஷினை பற்றி குற்றத்தை பற்றி பேசக்கூடிய நான் தமிழர் கட்சி சீமான் ஏன் இந்த இந்திய பிரதமர் நேரடி ஒளிபரப்பில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்ன கேட்குறேன்னா 100 ஓட்டு போடட்டும். 100 ஓட்டு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இவிஎம் இந்த கண்ட்ரோல் பட்டன் ஆன் செய்து இந்த மோடி ஓட்டு போடும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். அப்போ நான் வெற்றி பெற்று காமிக்கும்போது இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதியும் ஓட்டு போடக்கூடிய பொதுமக்கள், உலகத்தில் உள்ள அனைத்து ஓட்டு போடுற பொதுமக்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. என்னையா 15 வருஷத்தை ஆண்டிருக்கான் மோடி, ஆனால் அவனே கண்ட்ரோல் பட்டன் ஆன் செய்து அவனே ஓட்டு போடும்போது இந்த மிஷினில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஓட்டு போடாமலே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அது எப்படி? அதைத்தான் இவிஎம் மிஷினுக்கு குரல் கொடுத்துருப்பாங்க. தேவடியாளுக்கு பிறந்த சீமான் என்ற மாதிரி மக்களை ஏமாற்றி வகுறு வளர்க்கக்கூடிய எச்சிக்கல நாய்கள், இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிக்கார எச்சிக்கல நாய்கள் எவனால் ஒருவன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னையா மோடி நேரடி ஒளிபரப்பில் நீ 100 ஓட்டு போட்டீங்கன்னா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அதில் ஓட்டு போடாமலே வெற்றி பெற்றுறான். அப்போ எல்லாருக்கும் ஓட்டு உரிமை இல்லாத போது எதுக்கு ஆவணங்களை கேட்குற மக்கள்கிட்ட அப்படின்னு சீமான் கேட்கலாம். ஆனால் சீமா இதை பற்றி பேச மாட்டேன். சீமா எப்படி பேசுவான்னா இவிஎம் மிஷினை பற்றி அதை பார்க்கலாமா? பார்த்துக்கிட்டே இதை இது பண்ணுவான். இந்த வாக்கு எந்திரத்தை நமக்கு தயாரித்து தர்ற மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் என்ற ஜப்பான் நிறுவனம் அதான் தயாரித்து தருது. இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. ஆனால் ஜப்பானே நமக்கு தயாரித்து தர்ற நாடே பயன்படுத்தவில்லை. ரஷ்யா பயன்படுத்தவில்லை, சீனா பயன்படுத்தவில்லை, அமெரிக்கா பயன்படுத்தவில்லை. 50 மாகாணங்கள், 50 மாகாணத்துக்கு 50 நேரம் வித்தியாசம் இருக்கு. அது 10 நாள், 10 கால், 10:30, 11 இப்படி அவனே காலையில் ஆரம்பிச்சு இரவு மாலையில் முடிச்சு கைகிட்டே எண்ணி வந்தா அமெரிக்கன் பிரசிடென்ட்னு இந்த பொழுது முடிஞ்சு அடுத்த பொழுது கிளம்புறதுக்குள்ள சொல்லிடலாம், நீ உரையாற்று, நீ தான் அமெரிக்கன் பிரசிடென்ட். அவனே டிஜிட்டல்னு பீத்திக்கல, நீங்க எண்ணியல் இந்தியான்னு பீத்துறீங்க. அப்படியே டெவலப்புங்கிறீங்க, டிஜிட்டலுங்கிறீங்க, தட்டினா கடகடன்னு சொல்ல போகுது. நீங்க பாருங்க, இந்த வாக்குப்பதிவு முடிஞ்சு இப்ப 40 நாளை குறையாம பெட்டி பள்ளிக்கூடத்தில் கொடுக்குறேன். கிடக்குமா கிடக்கு புரியுதா? இதில் இப்போ பார்த்தீங்க சீமான்ற என்ன பேசுனா நீங்களா யோசிச்சு பாருங்கள். இவிஎம் மிஷின் இப்படி ஓட்டு திருட்டு நடக்குதுன்னு தெரிஞ்சே மறுபடியும் தேர்தல் நினைக்கிறான். அட தேவடியாளுக்கு பிறந்த பயல, ஓட்டு திருட்டு செய்கிறான்னு தெரியுது. அப்போ நீ இதை மக்களிடம் விழிப்புணர்வு செய்து ஒவ்வொரு தேர்தலையும் மக்களுடைய வரிப்பணம் செலவாகுது, நல்ல தலைவர் வர முடியல, இந்த மிஷினில் ஓட்டு போடாதீங்க, இந்த மிஷினில் ஓட்டு போட்டால் அந்தந்த தலைவருக்கு போய் சேராது என்றெல்லாம் சீமான் சொல்லாமல் அவன் வாயில் என்ன சொன்னால் நீங்களே பாருங்கள். நான் சொல்கிறது இந்த நேரடி ஒளிபரப்பில் எவனாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவனோ இல்லை எவனாலும் ஒரு யூடியூப் சேனலுக்காரனோ எவனாலும் ஒரு பத்திரிக்காரனோ இவ்வளோ பேரும் பார்க்குறான். என்னையா நேரடி ஒளிபரப்பில் இந்தியா பிரதமர் இதில் 100 ஓட்டு போடட்டும், அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே ஓட்டு பட்டனை ஆன் செய்து பிஜேபி தாமரசனத்துக்கு 100 ஓட்டு போடும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நேரடி ஒளிபரப்பில் வெற்றி பெற்று காமிக்கிறான் 70 ஓட்டில். அப்போ மோடி எல்லாரும் கேட்பான், ஏயா மோடியே என்னையா நீ தானே ஓட்டு போட்ட, நீ ஓட்டு போட்டதில் ஜெயபாண்டி எப்படி வெற்றி பெற்றான், அப்போ நீ எதுக்கு ஜெயபாண்டி ஓட்டு போட்டியா அப்படி கேள்வி வைக்கும்போது மோடி மாட்டிக்கிடுவான். அப்போ 15 வருஷத்தை ஆண்டு முடிக்க போகிறது இப்படித்தானா? அப்போ இதில் நீ ஆவணம் கேட்பது தப்பு தானே? ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நேரடி ஒளிபரப்பில் இவங்க வெற்றி பெற்ற இந்த இவிஎம் மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி பயன்படுத்தாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும் என்று சொல்லும்போது சீமான்றவன் என்ன செய்யணும்? பொண்டாட்டியை கூட்டு கொடுத்தவன், தாயை கூட்டு கொடுத்தவன் சீமான் எல்லா கட்சிக்கும் மாற்றான கட்சின்னு சொல்கிறான் பொண்டு பையன். அவன் என்ன சொல்லலாம்? இந்த பாருங்கள், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்தியா பிரதமரை 100 ஓட்டு இந்த மிஷினில் போட சொல்கிறான். அந்தாலே மோடியே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே ஓட்டு போடுற சுவிட்சை ஆன் செய்து 100 ஓட்டு பிஜேபிக்கு தாமரசனத்துக்கு போடுறாரு. அதில் 70 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வெற்றி பெறுகிறான். அப்போ எல்லோரும் கேட்கலாம், யாருக்குடா ஓட்டு உரிமை இருக்குது தேவடியாமானே மோடி? நீ ஓட்டு போட்டதுலேயே 60 ஓட்டு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வெற்றி பெற்றிருக்கிறான். அப்போ யாருக்குடா இருக்குது ஓட்டு உரிமை சொல்கிறா அப்படின்னு கேட்கலாம். இதுவும் சேர்ந்து சீமான் என்ற பொண்டு பையன்
மறைக்கிறான். 2026 தேர்தல் நடத்தக்கூடாது. நடத்துறதுக்கு முன்னாடி இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன். ஜெயம் 1 நீதிமன்றத்தில் 6/1/2026 அன்று வாய்தாவில் ஜெயபாண்டி இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்புக்கு இந்தியா பிரதமர் மோடி வந்து நேரடி ஒளிபரப்பில் தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து இந்த ஓட்டு போடுற சுவிட்சும் ஆன் செய்து அவர் ஓட்டு போட வேண்டும். அப்படி ஓட்டு போடும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். அதனால் இந்த இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும். இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும்னு நிரூபித்தோடனே இந்தியாவில் இருக்க அனைத்து அரசியல்வாதியுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணி இந்தியாவினுடைய கடனை அடைக்க உதவும். அதே மாதிரி இந்த நான் மதுரை மாவட்டம் முழுவதும் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்றேன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இந்தியா பிரதமர் பொண்டுப்பைய இந்த நேரடி ஒளிபரப்பில் 100 ஓட்டு போட வேண்டும் என்று சீமான் என்ற பொண்டுப்பைய அதாவது இந்த மாதிரி இதுக்கு குரல் கொடுப்பானா என்று பார்ப்போம். இந்த முறை ஒழியன நான் இதுக்குள்ள ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்ற பெருமக்கள்கிட்ட கேட்கிறேன். என் தங்கச்சி என் தம்பியல் தேர்வு எழுத போகும்போது என் தங்கச்சி போகும்போது நீ மூக்குத்தியே கலெக்டரியில ஏன் கலெக்டரை நீட் எழுத போகும்போது மூக்குத்தி எவ்வளவு வச்சிருக்கும்? இந்த மூக்குத்திகளை விட்டு கொண்டு போயிட முடியும்னு நீங்க கழட்ட சொல்றாங்க. தோடு எவ்வளவு வச்சிருக்கும் கழட்ட சொல்றேன். உள்ளாடே கழட்ட சொல்றேன். தலைமுடியை விரிச்சு விடுறேன். ஒருவேளை சுடிதார் இதுவரை போட்டோம்னா இங்க கையை வெட்டுறேன். இவ்வளவு சோதிக்கிற நீ அதுல விட்டு கொண்டு போயிட முடிகிற ஒரு மூக்கத்தி எவ்வளவு இருக்கும் பாருங்க. இந்த எந்திரத்துல ஒன்றும் செய்ய முடியாது. வாக்கு எந்திர என்னுடைய கருத்து இவிஎம்மில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இவிஎம்ஐ நான் நம்புகிறேன். இவிஎம்லாம் டேம்பர் பண்ண முடியாதுன்னு நான் உறுதியாக நம்புறேன். இவ்வளவு பெரிய நாட்டில் அதெல்லாம் செய்யணும்னா ஆயிரக்கணக்கான மனித கரங்கள் தேவைப்படும். எங்கேயாவது எவனாவது ஒருத்தன் லீக் பண்ணிடுவான். ஹவவர் சிலர் அப்படி சொல்றதால ஜனநாயகன்றது பேலட்டுக்கு போறதுதான் வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்புவதுதான் நல்லது. ஏன்னா எதிர்கட்சிகளே இந்த பிரதான பிரச்சனையா ஏன் கிளப்பல? நான் உங்களுக்கு கேட்கறேன். காங்கிரஸோ இந்தியா கூட்டணியோ ஏன் யாருமே இது பெரிய பிரச்சனையா கிளப்பல? சும்மா ஊர்கா தொடர மாதிரி அப்படி பேசிட்டு கடந்து போறாங்க. இவிஎம் மோடி ஜெயிச்சிட்டா. ஏன் நீ ஜெயிக்கும் போது நீ தெலுங்கானால எப்படி ஜெயிச்ச? கர்நாடகாவில் எப்படி ஜெயிச்ச? இமாச்சல் பிரதேஷ்ல எப்படி ஜெயிச்ச? தமிழ்நாடுல எப்படி ஜெயிச்ச? கேரளால வெஸ்ட் பெங்கால எப்படி ஜெயிச்ச? பஞ்சாப்ல எப்படி ஜெயிச்ச? நீங்கெல்லாம் அதுல தானே இதே இவிஎம்ல தான் நீ ஜெயிச்ச. என்னுடைய கருத்து இவிஎம். இந்த பேசினான்ல அந்த தேவடியா பைய உண்மையிலே இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டுலாம் செய்ய முடியாது எந்த ஒரு கட்சிக்காரன்னு சொல்லலைன்னு சொல்கிறான். இதே பொண்டு பையில நான் சொல்கிறேன். இந்த பொண்டு பையில 100 ஓட்டு போடட்டும், இவனவே போட சொல்லுவோம். இல்லை இந்தியா பிரதமரை போட சொன்னாலும் சரி, இவனவே இந்த இவிஎம் மிஷினில் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொல்கிறான்ல இந்த பொண்டுப்பையில் அவனே கண்ட்ரோல் பட்டனான்னு செய்யட்டும், அவனே ஓட்டு போடட்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 100 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். இந்த வீடியோவெல்லாம் வெளிப்படுத்துங்க. யூடியூப் சேனல் வச்சுருக்கிற நண்பர்கள் வெளிப்படுத்துங்க. வெளிப்படுத்தலைன்னா நீங்களாம் ஒரு நாளைக்கு நாறுவீங்க, அசிங்கப்படுவீங்க. பத்திரிக்கை ரிப்போர்ட்டிலேருந்து எல்லாருமே மறைக்கிறீங்க பார்த்தா. அதனால் நான் தமிழர் கட்சி பொண்டு பயல்களை சொல்கிறேன், இந்த இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோட இந்த ஆவணங்களோட உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு சைபர் கிரைம் பொண்டு பைய என் வீடியோவை கண்காணிக்கிற தேவடியாளுக்கு பிறந்த சைபர் கிரைம் மோடி ஜெயபாண்டி 100 ஓட்டு போடுவதற்கு நேரடி ஒளிபரப்புக்கு கூப்பிட்றான். அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கலந்துக்குங்க, அதுக்கு பிறகு தான் தேர்தல் நடத்தணும்னு சொல்லணும். நன்றி, வணக்கம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அடுத்த டேக்கில் பேசுகிறேன்.